This world shall know pain. நான் வேணா ஊர் ஊரா போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டட்டா? ஆமாண்டா, எனக்கு பாடைய கட்டி அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிருங்க. என்ன பெயின் இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் என்னடா, எவனாவது என் பேச்சை கேக்குறீங்களாடா? இப்ப என்ன பண்ணிட்டோன்னு இவ்ளோ கோவமா இருக்க? நான் எவ்வளவு நாள் அந்த 3 tailed beast புடிச்சு கெட்டோ ஸ்டாச்சுல போட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தடவை அதை பண்ணீங்களாடா? அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன், போதுமா? நான் உன் டீமுக்கு 2 மெம்பர்ஸை புதுசா சேர்த்திருக்கேன் இட்டாச்சி. ஏன் கிசாமேக்கு என்ன ஆச்சு? Well, அதை எப்படி சொல்றத? நேத்து நைட்டு ஃபுல்லா பவர் கட்டா இருந்துச்சுல. ஆமா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிச்சன்ல பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒன்று இருந்திருக்கு. அதுல மசால் தடவி வறுத்துட்டானுங்கடா. என்னதான்டா சொல்ல வர? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு அது நம்ம கிசாமேன்னு. அட பாவிகளா, அநியாயமா இப்படி கிசாமேவை கொன்னுட்டீங்களடா. கவலைப்படாத இட்டாச்சி, என்னதான் கிசாமே நம்ம விட்டு போயிருந்தாலும் அவன் இன்னும் நம்ம எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் தான் இருக்கான். இத சொல்றதுக்கு தான் என்ன வர சொன்னியா? இல்ல, உன்னோட டீம் மெம்பர்ஸ் உனக்கு அறிமுகப்படுத்த தான் வர சொன்னேன். யாரு? இவனுங்க தான் உன்னோட புது பார்ட்னர்ஸ். ஹாய் இட்டாச்சி. உனக்கு வேற ஆளுங்களே கிடைக்கலையாடா? இவனுங்களை எதுக்குடா சேர்த்த? இவனுங்க மட்டும்தான்டா, காசே கேட்கல. இவனுங்களை வச்சு நான் என்னடா பண்றது? என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, உன்னோட இமேஜினேஷன் தான் உன்னோட எல்லையே. இவனுங்களை வச்சு நான் என்ன நாவலாடா எழுத போறேன்? இதுக்கு தான்டா உங்களோட தலைவனா இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கே போலான் இருக்கேன்டா. சரி சரி, உடனே சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருவே. வாங்கடா. ஐயா சூப்பர். டேய் நிஞ்சா ஒரு சுகரு சொம்மு, இன்னில இருந்து இட்டாச்சி தான் உங்களோட டீம் லீடர், புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத பெயினு, நாங்க பாத்துக்கிறோம். டேய் சோமு வாடா. ஊர்ல சும்மா இருந்த என்ன கூட்டின்னு வந்து இவன் படுத்துற பாடு இருக்கே. அங்க என்னடா யோசிச்சுன்னு இருக்க? சீக்கிரமா வாடா. வரேன்டா. டேய் காக்கூசு, எப்பட்றா போகுது? எவடையுமே ஏமாத்த முடியலடா. எப்பவாச்சும் ஏதாவது இழிச்சவாய மாட்டாதான் உண்டு. ஹலோ. ஹலோ சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் லக்கி ட்ரா. எது லக்கி டிராவா? அப்படின்னா என்னதுடா? சார், எங்க கம்பெனி குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணதுல உங்க நம்பர் வின் ஆகி இருக்கு சார். என்னையா சொல்ற? உண்மையாவா? ஒரு இழிச்சவாய மாட்டிட்டாடா. கங்க்ராச்சுலேஷன் சார். எவ்வளவு ரூபாய் சார் வின் பண்ணிருக்கேன்? சார், யூ ஹேவ் வாட் 10 lakhs. எது 10 கோடியா? டேய் 10 லட்சம்டா. பரவாயில்ல, ஒரு 0 தானே. எது ஒரு சீரோ தானாவா? ஆமா, எப்படி காசு கொடுப்பீங்க? வி ஆர் a well established company சார். நாங்க பேங்க் வழியா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆமா ஆமா, நல்ல விஷயம் தான் சார். நான் கூட நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பிளாக் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு நினைச்சேன். நோ சார், வி ஆர் a decent company. அப்படின்னா என்னோட அக்கவுண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார். என்ன சார், நோட் பண்றதுக்கு பென்னும் பேப்பர் இல்லையா? அது இல்ல சார், டிரான்சாக்ஷன் சார்ஜஸா 1% ஆஃப் ஃபிட்டிங் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாதான் சார் எங்களால டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என்ன சொன்னீங்கன்னு சார் தெரியல. சார், ஃபர்ஸ்ட் நீங்க 10,000 எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க உடனே டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணிடுவோம் சார். ஓ, அவ்வளவுதானா? அனுப்பிட்டாண்டா. ஓகே சார், நாங்க உடனே டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணிடுறோம். 5 ஹவர்ஸ்ல காசு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எவ்வளோடா அடிச்ச? 10. அடுத்த வாட்டி கொஞ்சம் பெருசா பண்ணுடா. 10 20ன்னு வச்சு நம்ம என்னைக்கு தான் பணக்காரன் ஆகுறது? அதுக்குடா யூடியூப் சேனல் தொடங்கி படம் எடுக்கிறேன்னு கிரவுட் ஃபண்டிங் தான்டா கேட்கணும். திரும்பவும் இந்த நாய்க்கே போடட்டா? ஒரு 2 நாள் ஆகட்டும், அப்புறமா பண்ணு. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, நேற்று இல்லை இன்று இல்லை எப்பவும் நான் ராஜா ராஜா. என்ன நருட்டோ, ரொம்ப சந்தோஷமா இருக்க? வாடா கக்காஷி, எப்படா இருக்க? என்னடா மரியாதை குறையுது? என்ன பண்றதுல கக்காஷி, இந்த உலகமே ஒருத்தன மணியை வச்சுதானே வேல்யூ பண்ணுது. அதான்டா நானும் கேக்குறேன், நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் ஆயி என்னடா என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு வேற நான் பிச்சைக்காரனா இருக்கலாம்டா. இன்னும் 5 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏன் பேங்க் ஏதாவது கொள்ளையடிக்க போறியா? நான் ஏன்டா பணத்தை தேடி போகணும்? பணம் அதுவா வரும்டா. அதுவா வர்றதுக்கு பணம் என்ன பண்ணி காய்ச்சலடா? டேய் ஓவரா போற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொல்ல கண்ணத்துல ஆடாம ஒழுங்கா ட்ரெயினுக்கு வந்து சேர்ற வழிய போடுறா. ஐயா அம்மா,
டேய் சோமு ஒன்னும் ஆகலையே. டேய் அவன் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா போக தான் சொல்லேன்டா. நரம்பு தளர்ச்சி வேற இருக்குதுடா, முடியலடா. டேய் என்னடா ஆச்சு? சோமுவுக்கு சுகர் லோ ஆயிடுச்சு. அவன் இன்சுலின் லெவல் கரெக்ட் ஆகுற வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். நான் வேணா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு விடட்டாடா? ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் யாரும் எடுத்துன்னு வரலையாப்பா? ஆமாடா, நான் வேணா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடவா? அவ்வளோ தூரம் திரும்ப போயின்னு வர்றதுக்கு கஷ்டமா இருக்காதா இட்டாச்சி? சுகர் வந்தவன், நரம்பு தளர்ச்சி வந்தவனை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. டேய் எந்திரிடா. நான் என்ன வேணும்னே வாடா இருக்கேன், முடியலடா. டேய் இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். எங்கப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்க போற? ஹலோ ஹட்டோரி, சொல்லுடா நைனா. துணி துவைக்கிற சோப்பு தீந்து போச்சுடா. வரும்ப 2 சோப்பு வாங்கிட்டு வரியா? ஏன் உன்னால போய் வாங்க முடியாதாடா? இல்லப்பா, 2 நாளைக்கு முன்னாடி பீடி வாங்கின காசை இன்னும் குடுக்கலையா? அவ கடை பக்கம் போனாலே அடிக்க வரான்டா. நீ வரும்ப வாங்கிட்டு வந்துடுறியா? யோ போன வையா, கடுப்ப கலப்பிக்கிட்டு. டேய் ஹட்டோரி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா கூட்டின்னு வந்து இப்படி பாடா படுத்துற? அடடா புலம்ப ஆரம்பிச்சுட்டானா? டேய் நாயா சாவுடா. அட அப்பாவி, ஏன்டா இப்படி? எவ்வளவு நேரம் தான்டா நானும் உன் ஒப்பாரிய கேட்டுன்னு இருக்கிறது? உங்கள மாதிரி தாவி தாவி போறதுக்கு நான் என்ன நிஞ்சாவாடா? ஆமா, அவன் எங்கடா? தெரியலையாடா. Ganja, ganja. Whoa, ganja, ganja. Whoa, ganja, ganja. அவனுங்க 2 பேரும் எங்கடா? எப்படி சொல்றதுன்னே தெரியல பெயினு. என்னடா ஆச்சு? ஒரோச்சி மாறு அவனுக்கு 2 பேரையும் கடிச்சு கொன்னுட்டான்டா. இந்த ஊராட்சி மோரம் அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றான். அவனுக்கு முடிவை கட்டணும். அப்போ அந்த 3 டெயில் பீஸ்டுக்கு என்னடா ஆச்சு? இப்போ இந்த 3 டெயில் பீஸ்ட என்ன பண்றது? மாஸ்டர் ஓக்வே, நம்ம வேணா அந்த 3 டெயில் பீஸ்ட் நருட்டோ உடம்புக்குள்ள அடைச்சு போட்டுருவோமா? சேஃபா இருக்கும்ல? சேஃபா போட்டு வைக்கிறதுக்கு என் உடம்பு என்ன பேங்க் லாக்கராடா? இல்ல நருட்டோ, எங்களோட உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. யோ கக்காஷி, நானும் பாத்துனுக்குறேன். கொஞ்சம் ஓவரா தான் போற. இருடி, அந்த அமௌண்ட் மட்டும் கிரெடிட் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன 5 மணி நேரத்துல வரும்னு சொன்னா 7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பணத்தை காணோம். The subscriber is currently switched off.